ஆச்சி மசாலாவோட ஹோல்சேல் ப்ரைஸ் எவ்வளோ, ஆச்சி மசாலாவில் என்ன லாபம் இருக்குது, இதோட அட்வான்டேஜ் என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் க்ளீனாக சொல்ல போகிறேன். ஓகேங்களா. டர்மரிக் பவுடர் 20 பீஸ், அதாவது 1 kg 50 கிராம் பேக்கெட். 50 கிராம் பேக்கெட்டில் 1 கிலோ வாங்கியிருக்கேன். 20 பேக்கெட் வரும். சரிங்களா. இதோட ரேட் வந்து 144 ரூபா 90 பைசா. இது நமக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி எனக்கு கடை வர வந்துடும், அதனால் அதே ரேட்டு தான் போடுறேன். டிவைடட் பை 20 பீஸ் 7 ரூபா 7.5 ரூபா 7 rupees 25 பைசா வச்சுக்காங்க. இதை நம்ம 10 ரூபான்னு சேல்ஸ் பண்ணுறோம். நீங்களுமே 10 ரூபான்னு கொடுங்க. ஹோல்சேல் கடையில் 9 ரூபான்னு கொடுப்பாங்க. நீங்கள் கொடுக்கறனாலும் 9 ரூபா கொடுக்கறனாலும் கொடுக்கலாம். இதில் வந்து 2 பீஸ் நமக்கு ஃப்ரீ வந்திருக்கு. சரிங்களா. டர்மரிக் பவுடர் 50 கிராம் ஃப்ரீங்கிறது எப்படின்னா, இங்கே பில்லிங் வந்து 0 2 பைசா அந்த ரவுண்ட் அப்புக்கு மட்டும் பண்ணுவாங்க. சரிங்களா. 145 ரூபான்னு வருதுலாம், 144 ரூபா 90 பைசாவுக்கு அந்த ரவுண்ட் அப் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் ஒரு ஃப்ரீங்கிற அமௌண்ட் இல்லாமல் ஒரு அமௌண்ட் மட்டும் போட்டு டேக்ஸுக்கு மட்டும் போட்டு நமக்கு வந்து பில் வந்துடும். சரிங்களா. இப்போது இந்த இதை வந்து நீங்கள் எப்படி சொல்கிற மாதிரி கால்குலேட் பண்ணணும். 144.90 டிவைட் பை 22 பீஸ் போட்டால் எவ்வளோ வருது உங்களுக்கு? 6 ரூபா 70 பைசா தான் வருது. நீங்கள் 10 ரூபா விற்றா ஒரு பீஸுக்கு வந்து 3 ரூபா 50 பைசா லாபம். ஆனால் நீங்கள் வந்து இதில் வந்து உங்களுக்கு 2 பேக்கெட் ஃப்ரீ கிடைக்குன்னு சொல்லிட்டு ஃப்ரீயையும் சேர்த்து நீங்கள் கால்குலேட் பண்ணி இது 7 ரூபாய்க்கு 8 ரூபாய்க்கு விற்றா உங்களுக்கு அது நஷ்டம். அது வந்து எல்லா பொருளையும் தொட்டு வர்றதான் வியாபாரம். சரிங்களா. அதையும் பார்த்துக்காங்க. 144 ரூபா தான் நீங்கள் கணக்கு பண்ணணும். இந்த ஃப்ரீயை வந்து கணக்கு பண்ணக்கூடாது. ஃப்ரீ வந்து உங்கள் உழைப்பு அப்படின்னு நினச்சிக்காங்க. சரிங்களா. நம்ம அடுத்து பார்க்கக்கூடிய பில் வந்து அடுத்து வந்து நெய். இப்போ இந்த லவிட் கச்சா மேங்கோ ஜார் வந்து இவங்க குரூப்புக்குள்ளே, அதனால் இந்த ஏஜென்சி வச்சுருக்காரான்னு நான் இது வரைக்கும் பார்க்கல, பார்த்துக்காங்க. சரிங்களா. இது வந்து நமக்கு ஒரு நல்ல ஃபாஸ்ட் மூவிங் சாக்லேட்டு லவிட் கச்சா மேங்கோ ஜார். இது வந்து இந்த சாக்லேட் எப்படி இருக்குன்னா, வெளியில் வந்து க்ரீன் கலரில் மேங்கோ ஃப்ளேவர் இருக்கும், உள்ளே வந்து ஒரு மசாலா வச்சுருப்பாங்க. ஒரு மசாலாவோட டேஸ்ட் வந்து வரும், பார்த்துக்காங்க. அதிலே மசாலான்னு எழுதியிருப்பாங்க. அதனால் இதை கொஞ்சம் நல்லா விரும்பி சாப்பிட்றாங்க, அதிகமாக போகுது. சரிங்களா. கம்பெனி சாக்லேட் என்றைக்குமே ஸ்டாப் ஆகாது. இதில் இன்னும் ஒரு 4-5 ஃப்ளேவர் இருக்குது, என்னென்னு சொல்ல. இதோட ரேட் வந்து 179 ரூபா. சரிங்களா. லவிட் கச்சா மேங்கோ ஜார் ஃபஸ்ட்டு ஒன்று. இதோட ரேட் வந்து 179 ரூபா, 180 ரூபான்னு வச்சுக்காங்க. இதில் டோட்டல் பேக் வந்து 225 இருக்கும். சரிங்களா. 15 பீஸ் வந்து ஃப்ரீன்னு கொடுத்துருப்பாங்க. 225 பீஸ் அப்படிங்கும் பட்சத்தில் 180 190 200 45 ரூபா கிடைக்கும் இந்த ஜார் விற்றா உங்களுக்கு. ஆனால் இது வந்து உங்களுக்கு டம்ப் ஆகாது, நல்லா ஃபாஸ்ட்டாக சேல்ஸ் ஆகிடும். ஓகேங்களா. அதனால் நம்ம கடையில் இவங்க கூட வர ப்ராடக்ட்டு நான் இதில் பில்லோட உங்களுக்கு காமிச்சிட்டேன். ஓகேங்களா. இந்த சாக்லேட்டையும் கான்சன்ட்ரேட் பண்ணிக்காங்க. அடுத்து 10 ரூபா நெய், 10 ரூபா ஆச்சி நெய். இது வந்து ஃபாஸ்ட் மூவிங் தான். இந்த தக்காளி சாதம், பிரியாணி அப்படி மினிமமாக பண்ணுறவங்க இந்த 10 ரூபா நெய் தான் அதிகமாக வாங்குறாங்க. ப்ளஸ் எனக்கு நான் யாருக்குன்னா சொன்ன மாதிரி பக்கத்தில் டெம்பிள் இருக்குது, விளக்கு போடுறதுக்கு வாங்குவாங்க. நீங்களும் உங்களுக்கு இது எப்படி போகுதுன்னு பார்த்துக்காங்க. சரிங்க. 10 ரூபா நெய்யோட ரேட் வந்து 20 குவான்டிட்டி. சரிங்களா. 2 சரம் வாங்கினேன், 165 ரூபா 3 பைசா, அது 50 பைசான்னு போட்டுக்கிடுவோம். டிவைடட் பை 20 பீஸ் 8 ரூபா 27 பைசா வருது. மற்ற எல்லா கம்பெனியோட நெய் வந்து 8 ரூபா 60 பைசா 8 ரூபா 70 பைசா அப்படி தான் வரும். இது வந்து நமக்கு கொஞ்சம் ப்ராஃபிட்டாக இருக்கும், அதனால் இந்த நெய்யை ப்ரிஃபர் பண்ணுறேன். ஓகே. ஆச்சு. அடுத்து பார்க்கக்கூடிய வந்து கடலை மாவு. சரிங்களா. கிராம் ஃப்ளவர். இது வந்து மித்த கம்பெனிக்கு இதில் உள்ள அட்வான்டேஜ் என்னன்னா, மித்த லோக்கல் கம்பெனிலலாம் 2 மாதம் தான் எக்ஸ்பைரி போட்டிருப்பாங்க. இதில் 5 மாதம் வரை இருக்கும் எக்ஸ்பைரி. இதை உங்களுக்கு காமிச்சிருந்தேனே. இப்போ இப்படி போட்டிருக்காங்க, 13 டிசம்பர் 22. சரிங்களா. 13 டிசம்பர் 22லேருந்து 12 ஜூன் 23 வரை யூஸ் பண்ணலாம். கரெக்டாக நான் சொன்ன மாதிரி 6 மாதம் வருது, 5 மாதம் 6 மாதம்ட்டு வரும். அதனால் இது வந்து உங்களுக்கு பிரச்சனை இல்லை. இது வந்து நான் இந்த கடலை மாவு தான் கடையில் வச்சுருக்கேன், லோக்கல் கடலை மாவு வைக்கலை. இதோட ரேட் பார்ப்போமா. 5 குவான்டிட்டி போட்டிருக்கேன், 105 ரூபா தான். டிவைடட் பை 5 பீஸ் நெட் ரேட் 21 ரூபா உள்ளது. இது நீங்கள் தாராளமாக 24 ரூபா 25 ரூபான்னு விற்கலாம், எதுவுமே சொல்ல மாட்டாங்க. நீங்கள் நல்ல கம்பெனி ஐட்டம் 25 ரூபா 24 ரூபான்னு விற்கலாம். எதுக்கு சொல்கிறேன்னா, பஜ்ஜி போண்டாக்கும் இதுக்கு ஒரு சின்ன டிஃப்ரெண்ட் தான், நான் அதை சொல்லும்போது இது சொல்கிறேன். ஓகேங்களா. நம்ம அடுத்து பார்க்கலாம்.
இதெல்லாம் முடிஞ்சிட்டு அடுத்து வந்து பஜ்ஜி போண்டா. சரிங்களா, இது நான் சொன்ன மாதிரி சீசன் தான் இதுக்கு. பஜ்ஜி போண்டா வந்து மழை காலத்தில் நல்லா விற்கும், வெயில் காலத்தில் சரியாக விற்காது. ஓகேங்களா. பஜ்ஜி போண்டா வந்து எவ்வளோ பீஸ் வாங்கியிருக்கோம்? 10 பீஸு. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 10 பீஸுக்கு ஒரு பீஸு பஜ்ஜி போண்டா ஃப்ரீ கொடுத்துருக்காங்க. சரிங்களா, 10 பீஸு கீழே ஒன்று வந்து ஃப்ரீ கொடுத்துருக்காங்க. டேக்ஸ் மட்டும் போட்டு ஃப்ரீ வந்திருக்கு. எவ்வளோன்னு பார்க்கலாம். 220 ரூபான்னு வைப்போம். 220 டிவைட் பை 10 பீஸு 22 ரூபா நெட் ரேட்டு. இதோட செல்லிங் ப்ரைஸ் வந்து 25 தான். நான் வந்து இது 25 ரூபா தான் சேல்ஸ் பண்ணுறேன். அதனால் அதை வந்து 24 தான் கொடுப்பேன். சரிங்களா, கடலை மாவு வந்து 24 ரூபான்னு சேல்ஸ் பண்ணுறேன். பஜ்ஜி போண்டா வந்து 25 ரூபான்னு சேல்ஸ் பண்ணுறேன். இது பிரச்சனை கிடையாது, கம்பெனிகிட்ட வந்து நல்லா ஃபாஸ்ட்டாக சேல்ஸ் ஆயிரும். ஓகேங்களா. அடுத்து வந்து பார்க்க போகிறது வந்து மேங்கோ ஜார். ஏற்கனவே போன பில்லையும் பார்த்துட்டோம், கீயும் பார்த்துட்டோம், நெய்யும் பார்த்துட்டோம். அடுத்து வந்து மல்லிப்பொடி, மஞ்சள் பொடி ஏற்கனவே பார்த்தாச்சு. இந்த டைம் பாருங்கள், இந்த மஞ்சள் பொடி வந்து ஃப்ரீ இல்லாமல் வந்துருக்கு பாருங்கள். சரிங்களா, இது வந்து பீக் டைமில் வந்திருக்கும். நல்லா சேல்ஸ் லோ டைம் வந்தால் ஃப்ரீ இருக்காது, கொஞ்சம் டல் ஆகிட்டுனா நல்லா ஃப்ரீ கொடுப்பாங்க. அதில் ஆச்சி மசாலா தான் இருக்கிறதுலே அதிகமாக ஃப்ரீ கொடுக்குறது. வந்து ஒரு எப்படி சொல்லலாம், ஒரு வியாபாரிக்கு ஒரு லாபமான சேல்ஸ் வந்து ஆச்சி மசாலாவில் தான் கிடைக்கும். சரிங்களா. அடுத்து வந்து கோரியண்டர், மல்லிப்பொடி. மல்லிப்பொடி ரேட் வந்து இவ்வளோ 230 ரூபா வச்சுக்கிடும். 230 டிவைடட் பை 20 குவான்டிட்டி 11 ரூபா 50 பைசா. இது வந்து நல்லா ரேட்டு கூட்டிகிட்டு இருப்போம். இது வந்து நான் 13 ரூபான்னு சேல்ஸ் பண்ணுறேன். அதுக்கு மேலே விற்க முடியாது. ஹோல்சேல் கடைக்காரன் 12 ரூபானே விற்பான், அல்லது 2 பீஸ் 100 கிராம் 25 ரூபா அப்படின்னு ஏதாவது பண்ணி வைப்பாங்க. என்றைக்குமே அடுத்தவங்க சேல்ஸை நீங்கள் கால்குலேட் பண்ணாங்க, உங்களுக்கு என்ன சேல்ஸு உங்களோட இது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்காங்க. அடுத்து இந்த பில்லை வந்து ஏற்கனவே போட்டு அந்த 10 ரூபா நெய் நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லிட்டேன். சரிங்களா. இந்த டைம் வந்து இது வந்து ஆஃபரில் வந்துருக்கு பாருங்கள், 75 ரூபான்னு வந்திருக்கு, 7 ரூபா 50 பைசான்னு வந்திருக்கு. ஏற்கனவே ஃபஸ்ட்டு பார்க்கும்போது நெய் வந்து கூடுதலாக வந்துச்சு. பார்த்தீங்களா, இது வந்து எவ்வளோன்னு வந்திருக்கு, 165. பார்த்தீங்களா, இந்த நெய் வந்து 165 ரூபா 3 பைசான்னு வந்திருக்கு, 8 ரூபா 25 பைசான்னு வந்திருக்கு. ஆனால் இதில் வந்து நெய் வந்து நமக்கு கம்மி ரேட்டில் வந்திருக்கு. சரிங்களா, வித்தியாசம் இருக்குது. சரி, நம்ம அடுத்து பார்க்கக்கூடியது வந்து லாலிபாப், ஸ்மாக்கர்ஸ் லாலிபாப்பு. இது நீங்கள் மேக்ஸிமம் நிறைய ஃப்ரூட் ஷாப்பு எல்லா கடையிலையும் பார்க்கலாம். இது வந்து நல்ல சேல்ஸ் ஆகும் பார்த்துக்காங்க. ஏன்னா என்கிட்ட கேட்டால் எனக்கு வந்து ஆல்பென்லிபி அந்தளவு சேல்ஸ் இழுக்க மாட்டேங்குது. இது நல்லா போகுது பார்த்துக்காங்க. அதனால இது நம்மகிட்ட எப்போவுமே இது இருக்கும். இதில் ஒரு பெஸ்ட்டான ஒரு என்னென்னா, இதுக்கு வந்து ஃப்ரீ கொடுப்பாங்க. சரிங்களா, இதுக்கு வந்து ஃப்ரீ இருக்கும். சரி, ஃபஸ்ட் நான் இதோட ரேட் என்னங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அப்புறம் அந்த ஃப்ரீ என்னன்னு நான் சொல்லுவேன். ஆக்சுவலி இதில் வந்து இதோட ரேட் வந்து 210 ரூபா. சரிங்களா, 210 டிவைட் பை 48 குவான்டிட்டி இருக்கும். 48 குவான்டிட்டினா 4 ரூபா 37 பைசா. 28. இது வந்து உங்களுக்கு ஒரு பீஸ் வந்து 5 ரூபா. 48 குவான்டிட்டினா 240 ரூபாய்க்கு இருக்கும். 220 230 240 இதில் 30 ரூபா கிடைக்குமா? இதில் 30 ரூபா கிடைக்கும். ஓகேங்களா, எல்லாம் கரெக்டாக பார்த்துக்காங்க. 30 ரூபா கிடைக்கும். இதில் இன்னொன்று என்னென்னா, இதில் வந்து அப்புறம் நம்ம சர்ப்ரைஸ் கிஃப்ட் இன்சைடு, ஃப்ரீ சர்ப்ரைஸ் கிஃப்ட் இன்சைடு அப்படின்னு இருக்கும். அது என்னென்னா, இந்த லாலிபாப் கொடுத்துருக்காங்க. இது ஒரு புது ஃப்ளேவர் ஏதோ இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா ரிச் ரெட், புதுசாக ஒரு ரெட் ஆப்பிள் ஃப்ளேவர் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. எத்தனை குவான்டிட்டி இருக்குன்னா 10 குவான்டிட்டி இருக்குங்க. 2 4 6 8 10 குவான்டிட்டி இருக்குது. சரிங்களா, 2 4 6 8 10 12 குவான்டிட்டி இருக்குது. இது 12 குவான்டிட்டி என்னாச்சு, இது 60 ரூபா. இது வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக வந்திருக்கு. இதுதான் நம்ம ஏஜென்ட்கிட்ட பொருள் வாங்கும் பட்சத்தில் நம்ம கிடைக்கக்கூடிய லாபம். சேனலை கண்டினியூஸாக வாட்ச் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். உங்களுக்காக உட்காந்து இப்போ நைட்டு 11 மணி வீடியோ பண்ணுறேன். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். தேங்க்யூ.